ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியான வீட்டுக்கு தினமும் உபயோகமாக இருக்கிற ஒரு சில கிச்சன் டிப்ஸ்லாம் பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப புதுசாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ முதல் டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் இந்த மாதிரி நல்ல மசாலா ஐட்டம்ஸ், அதாவது பவுடர் தூள் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் கட்டி கட்டியாக ஆகிடும். மழை காலத்துலேயும் அந்த மாதிரி கட்டியாகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்க எல்லா மசாலாலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 4-5 சிட்டிகை போல் உப்பு சேர்த்து கலந்து வச்சிட்டிங்கன்னா அது கட்டி கட்டியாக ஆகாமல் அப்படியே இருக்கும். இது வந்து அளவுக்கு ஏற்ற மாதிரி, குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சமாக சேர்க்கணுமா. ரொம்ப அதிகமாக இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, கேஸ் ஸ்டவ் வந்து ஒரு சில டைமில் ரொம்ப அழுக்காகி ஃபுல்லாக வந்து மூடிட்ட மாதிரி இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி பேஸ்ட், நம்ம பல் தேய்க்கிற பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுட்டு ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அதை வந்து நம்ம தேய்ச்சிட்டு சுத்தம் பண்ணோம்னா, பேஸ்ட்டு போட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதை சுடுதண்ணி தொட்டுட்டு ப்ரஷ்ஷில் தேய்ச்சி சுத்தம் பண்ணோமா நல்லா சூப்பராக இது சுத்தமாயிரும். நல்ல பலபலனும் ஆயிருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல வேலை செய்யும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, பாகற்காய் ரொம்பவே தெரிஞ்ச விஷயம். பாகற்காய் என்னென்னா ரொம்ப ரொம்ப கசக்கும். அந்த கசப்பை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியில் இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு ஒரு பாகற்காய் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு 1/4 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க பாகற்காயை அதுக்குள்ளே போட்டுடுங்க. நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து புழிஞ்சிட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு பாகற்காயை எடுத்து சமைச்சிங்கன்னா 40% வரைக்கும் கசப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்ல வேலை செய்யும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, காய்கறிகள் கொஞ்சம் நாளானாலுமே கொஞ்சம் காஞ்ச மாதிரி, வதங்கின மாதிரி அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த காய்கறி வந்து சமைச்சாலுமே நம்ம சமையல்லையும் அப்படியே தெரியும், கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்க மாதிரி தெரியும். அந்த மாதிரி வதங்கின காய்கறிகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நம்ம சமைக்கும் போது அப்படின்னா, ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு எலுமிச்சை பழத்தில் 1/4 எலுமிச்சை பழத்தில் பாதி எடுத்து பிழிஞ்சிருங்க. அதில் நீங்கள் காய்கறிகள் எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை கட் பண்ணி சமைச்சிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான மாதிரி இருக்கும். ரொம்ப வதங்கி இருந்தாலும் காஞ்சி இருந்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷான மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாலுமே போதும். அதுக்கப்புறமா நம்ம கழுவ தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து உப்பு தண்ணியில் தானே ஊற வச்சுருக்கோம். உப்பு, எலுமிச்சை பழசாறு, அதனால் கழுவாமல் கூட நம்ம அப்படியே செஞ்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துருக்கேன். உப்பு கரைஞ்சி அப்புறமா அதில் எலுமிச்சை பழசாறையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா காய்கறிக்கு போட்டு அரை மணி நேரம் வைக்கணும். அடுத்ததாக பார்த்தோம்னா, வெல்லம், சர்க்கரை இந்த 2 பொருளுமே எறும்போ இல்லை பூச்சிகளோ வராதுன்னு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு பூச்சிகளோ எறும்புகளோ வரும். அதில் எறும்புகளோ பூச்சிகளோ வராமல் இருக்கிறதுக்கு லவங்கம் இருக்குது இல்லைங்களா? லவங்கம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற லவங்கம். இப்போ அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூக்குத்தி மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது, அதனால சொல்கிறேன். அதை வந்து அப்படியே நம்ம இந்த வெல்லத்துலேயும் சர்க்கரையிலையும் ஒரு 4-5 பீஸ் போட்டு வச்சிட்டோம்னா அதில் வந்து எறும்புகளே வராமல் இருக்கும். பெரிய பெரிய கட்டெரும்பாக இருந்தாலும் சரி வராமல் அப்படியே இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, பால் பேக்கெட். இந்த மாதிரி பால் பேக்கெட்டை நம்ம வாங்கிட்டு பயன்படுத்தும் போது பால் வந்து கொஞ்சம் திக்கான ஃபேட்டான மில்காக இருந்தால் நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த பாலை வந்து ஊற்றிட்டு அப்புறமா கவரில் அப்படியே பால் ஒட்டிக்கும். அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு பாலை வந்து இந்த மாதிரி சும்மா அடுப்பு முதல்ல ஆன் பண்ணி மேலே சும்மா லைட்டாக அந்த அனலில் சும்மா லைட்டாக காட்டிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி நீங்கள் பாத்திரத்தில் ஊற்றிட்டு வச்சிங்கன்னா அந்த கவரில் வந்து அதிகமாக வந்து பால் ஒட்டாது. அப்படியே எல்லாமே அதோட சேர்ந்து வந்துடும். நம்ம வந்து ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். குட்டியான ஹோல்ஸ் பண்ணோம்னா அப்போ தண்ணி போட முடியாது இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தோம்னா, பாத்திரத்தில் இந்த மாதிரி தீஞ்சல் கரை சின்ன சின்ன பாத்திரத்தில் நம்ம வந்து சூடு பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணும்போது அதில் வந்து இந்த மாதிரி சூடு கரை வந்து ஒட்டிக்கிச்சுன்னா குழம்போ சரி இல்லை ஏதாவது பொருள் ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி கருப்பாயிடும். இதை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம சோடா மாவு இருக்கு இல்லைங்களா? வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற சோடா, அதை ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு ப்ளஸ் உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதில் எலுமிச்சப்பழம் நம்ம புழிஞ்சிட்டு தூக்கி போடுற அந்த தோல் இருக்குது இல்லைங்களா? அதை ஒரு 4-5 சேர்த்து தண்ணி ஊற்றிட்டு இதை அடுப்பு மேலே வச்சுருங்க. தண்ணி நல்லா சூடான உடனே இதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றும் போதே அதில் மொத்தமாக
அந்த கருப்பெல்லாம் நீங்கி வெளியே வந்துடும். தீஞ்சல் லைட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த எலுமிச்சை தோல் இருக்கு இல்லையா, அதையே வச்சு சும்மா லைட்டாக தேய்ச்சிங்கனால அந்த கருப்பு தீஞ்சது வந்துடும். சும்மா கொதிக்க வைக்கணும். சும்மா ஜஸ்ட் ஒரு 2-3 தடவை நல்லா கொதி வந்த அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால இந்த மாதிரி தீஞ்ச கரை எவ்வளோ தேய்ச்சாலும் போகாத கரையும் கூட பட்டுன்னு இந்த கரையெல்லாம் மறைஞ்சு போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நிறைய வந்து மேக்ஸிமம் பால் பண்ணும்போதும் அதோட நம்ம பாத்திரத்தில் ஏதாவது குழம்பு சூடு பண்ணும்போதும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது மாதிரி நல்ல பளபளன்னு ஆயிரம் பாத்திரம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பருப்புகள் வகைகள் நம்ம வாங்கி டப்பாக்குள்ளே போட்டு மூடி வச்சுருக்கும் போது இதில் ரொம்ப ஈஸியாக வந்து என்ன பண்ணோன்னா பூச்சிகளோ இல்லை எறும்புகளோ ரொம்ப அதிகமாக வந்துடும். மேக்ஸிமம் பூச்சிகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்துடும். இந்த மாதிரி பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பருப்பு, பட்டாணி இந்த மாதிரி பொருட்கள்லாம் வைக்கும்போது அது கூட எல்லா டப்பாலையும் 1 இல்லைன்னா 2 காஞ்ச மிளகாயை அதுக்குள்ளே வச்சிட்டோம்னா அப்படியே வந்து இந்த பூச்சிகள் வந்து வராமல் இருக்கும். இந்த மாதிரி பொருட்கள்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க மாதிரி இருக்கும். அதாவது பூச்சிகள் வச்சு வண்டு வச்சு ஒரு மாதிரி கூடு கட்டின மாதிரியெல்லாம் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஒரு சில டைமில் நம்ம முட்டைகள் வாங்கணும் அப்படின்னா முட்டை வாங்கி கொஞ்ச நாளைக்கு வச்சுருப்போம். வச்சுட்டு ஒன்று வந்து வேஸ்ட்டாக போயிடும், ஒன்று வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக சமைக்கும் போது எது நல்லாயிருக்கு எது நல்லா இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ வந்து நம்ம உடச்சி ஊற்றிட்டோம்னா ஏற்கனவே உடச்சி வச்சுருந்த முட்டையும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு முட்டையை அதுக்குள்ளே போட்டிங்கன்னா முட்டை வந்து அடியில் போய் நின்றுச்சுன்னா அந்த முட்டை நல்லாயிருக்கு, மேலேயே நின்றுச்சுன்னா முட்டை வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். தனியாகவும் நீங்கள் உடச்சி பார்த்து ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா வாழைக்காய் கட் பண்ணும்போதும் கையில் வந்து நல்ல கரைகள் வந்து அப்படியே பட்டையாக பிடிச்சிக்கும். அது எடுக்க முடியாது. ப்ளஸ் துணியிலையும் கூட ஒட்டிக்கும். நம்ம கட் பண்ணும்போது கைகளில் ஒட்டிக்கிச்சுன்னா அதை வந்து கழுவுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்லையே கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிங்கன்னா அது வந்து பிசு பிசுன்னு ஒட்டாத இருக்கும். அதுக்கடுத்து எலுமிச்சைப்பழம் வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா தண்ணி இல்லாமல் நியூஸ் பேப்பரில் சுற்றிட்டு அதை வந்து இந்த மாதிரி டப்பாக்குள்ளே போட்டுட்டு நல்லா டைட்டாக ஹேர் டைட் கண்டெய்னர் டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவில் எந்த கிளிப் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாகவும் இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.